எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரிலேட்டடா நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு புது அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸ்டாலின் லான்ச்சஸ் சென்னை ஒன் ஆப் டு பிரிங் சீம்லெஸ் கம்யூட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சென்னை ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா ஆல் இன் ஒன் மொபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஆல் இன் ஒன் மொபிலிட்டியை என்ஷூர் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த சென்னை ஒன் அப்படிங்கிற ஆப் மூலியமா நமக்கு சென்னையில இருக்கக்கூடிய டிராவலை நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு பஸ் வழியா போகலாம், இல்ல மெட்ரோ ட்ரெயின் வழியா போகலாம், இல்ல லோக்கல் ட்ரெயின் வழியா போகலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொதுவா நம்ம பயன்படுத்தக்கூடிய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுதான். அரசாங்கம் சார்பாக ரன் ஆகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இதுதான். மெட்ரோ, லோக்கல் ட்ரெயின், பஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சென்னை ஒன் ஆப்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது 3த்தையுமே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம பஸ்ல போறோம்னா, பஸ்ஸுக்கு தனியா டிக்கெட் எடுப்போம். அங்கிருந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கி இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, அங்க தனியா டிக்கெட் எடுப்போம். அங்கிருந்து லோக்கல் ட்ரெயின்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, இன்னொரு டிக்கெட் எடுப்போம். சரிங்களா? ஸோ இப்ப எக்ஸாம்பிள்க்கு அண்ணா நகர்ல இருந்து நம்ம கிளாம்பாக்கம் போகணும்னா, இந்த 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் பயன்படுத்தினா நம்ம போயிரலாம். சரிங்களா? இந்த மாரிலாம் இருக்கு. அப்படிங்கிறப்ப அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3த்துக்கும் எடுக்கக்கூடிய டிக்கெட்ட வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. சரியா? எப்படி ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆப்ல வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்லயே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ் டூ இந்த பிளேஸ் நான் போகப் போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்டர் பண்ணாலே, எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது அந்த ஆப்லயே நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம அதுல ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு கியூஆர் கோடு வந்து ஜெனரேட் ஆகும். அந்த கியூஆர் கோட பேஸ் பண்ணி நம்ப எதுல வேணாலும் போய்க்கலாம். பஸ்ல போய்க்கலாம். இல்ல மெட்ரோ ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின் எதுல வேணாலும் போய்க்கலாம். ஈவன் ஆட்டோஸையும் இதுல இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த ஆப்போட ஒரு சிறப்பம்சம். இந்த மாதிரியான ஒரு ஆப்ப இந்தியாவுல எந்த சிட்டிலயும் நம்மனால பார்க்க முடியாது. சென்னை தான் ஃபர்ஸ்ட் டைமா, தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆ இந்த ஆப்ப டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, CUMTA அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. சரியா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். CUMTA அப்படின்னா சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. அவங்க தான் வந்து இந்த ஆப்பையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமான ஒரு விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யார் டிசைன் பண்ணாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிதான் கேட்பாங்க. சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்பர் ஆஃப் பொல்யூட்டட் ரிவர் சைட்ஸ் ஆர் ஷோவிங் அ ஸ்லைட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ரிவர்ஸ் ரிலேட்டடா ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடியில பார்த்தீங்கன்னா, பொல்யூட்டட் ரிவர் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பொல்யூட்டட் ரிவர் சைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ரிவர் பொல்யூஷன் அப்படிங்கிறது, ஒரு ரிவர் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் இருக்கும். அதுல எந்த ஸ்ட்ரெச்ல எல்லாம் பொல்யூஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த பொல்யூட்டட் ரிவர் சைட் அப்படிங்கிறது கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொல்யூஷன் கம்மியாகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. எத பேஸ் பண்ணி, என்ன கிரைட்டீரியாவ மெஷர் பண்ணி பொல்யூஷன் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எத மெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். ஓகேவா? ஸோ இத தான் அவங்க மெஷர் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட், யூட்ரோஃபிகேஷன் இந்த மாரியான விஷயங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு டிஎன்பிஎஸ்சில வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இந்த கான்செப்ட்ட மட்டும் மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டா அத போட்டுறலாம். ஓகேவா? ஸோ பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் ரெக்வயர்ட் ஃபார் ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ் டு பிரேக் டவுன் ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதாவது நீருக்கு அடியில பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அத அ நீருக்கு அடியில இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவைப்படும்? டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் அப்படிங்கிறது தேவைப்படும். சரியா? ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான், அந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து பிரேக் டவுன் ஆகுதா, இல்லையா அப்படிங்கிறத நம்மனால மெஷர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ப, பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் ரெக்வயர்டு பை ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ் டு டிசால்வ் ஆர்கானிக் மேட்டர் அப்படிங்கிறது தான் அதனுடைய கரெக்டான ஒரு டெஃபினிஷன். சரியா? ஸோ அதுதான் இங்க ப்ராக்ஸி ஃபார் ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப ஒரு நீர்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா,
BOD is proxy for organic matter dissolved in water with a low number indicating a healthy river அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியங்க. ஓகேங்களா? BOD அந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படிங்கிற நம்பர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரிவர் வாட்டர் ஹெல்த்தி ரிவரா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? லோ பிஓடி இஸ் ஈக்குவல் டு ஹெல்த்தி ரிவர். ஓகேவா? இப்போ பிஓடி நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 3 மில்லிகிராம் பெர் லிட்டரா இருக்கு அப்படிங்கிறப்ப, ஓகேங்களா? கிரேட்டர் தேன் 3 மில்லிகிராம்ஸ் பெர் லிட்டரா இருக்கப்ப என்ன ஆகுது? பொல்யூஷன் அதிகமாகுது அப்படிங்கறத இண்டிகேட் பண்றாங்க. சரியா? அப்ப பிஓடி நம்பர் அப்படிங்கிறது 3 மில்லிகிராம் பெர் லிட்டரோட கம்மியா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஹெல்த்தி ரிவர். தாண்டி போச்சு அப்படின்னா அன்ஹெல்த்தி ரிவரா மாறுது, பொல்யூஷன் அதிகமாகுது. சரியா? இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்திருக்கோம். நன்றி.